பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். அடுத்த 12 மணி நேரத்தில் புயல் உருவாகக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. வரும் 30ஆம் தேதி புயல் வலுவிழந்து காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் எனவும் தகவல். வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் 2 கிலோமீட்டர் வேகத்தில் மீண்டும் நகர தொடங்கியது. சென்னைக்கு தென்கிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது என்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயல் சின்னம் காரணமாக சென்னை காசிமேடு பகுதியில் கடும் கடல் சீற்றம். பாதுகாப்பிற்கு காவலர்கள் இல்லாததால் ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுக்கும் ஜோடிகள். புயல் சின்னம் காரணமாக புதுச்சேரியில் கடல் கொந்தளிப்பு. ஆபத்தை உணராமல் கடற்கரையோரம் சுற்றும் மக்களை உடனடியாக வெளியேற்ற சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. மதுரை கோரிப்பாளையம் சந்திப்பு இணைப்பு பாலத்தில் இரும்பு சாரம் சரிந்து 4 தொழிலாளர்கள் காயம். சிமெண்ட் கலவை கொண்டு பணி நடைபெற்ற போது பாரம் தாங்காமல் சாரம் சரிந்ததாக தகவல். பாம்பன் புதிய பாலம் தரம் குறைவாக இருப்பதாக அதிர்ச்சி தகவல். ரயில்வே பாதுகாப்பு ஆணையரை குறை கூறியுள்ளதால் புதிய பாலத்தில் ரயில் இயக்குவதை ஒத்திவைக்க கோரிக்கை. பிரதமரின் விஸ்வகர்மா திட்டம் தமிழகத்தில் செயல்படுத்தப்படாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். தமிழகத்தில் உள்ள கைவினைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையில் விரிவான திட்டம் ஒன்றினை உருவாக்கிட முடிவு செய்துள்ளதாகவும் மத்திய அரசிற்கு கடிதம். கைவினை கலைஞர்களின் வாழ்வில் ஒளியேற்றுவதே விஸ்வகர்மா திட்டத்தின் நோக்கம். விஸ்வகர்மா திட்டத்தில் அரசியல் விளையாட்டு வேண்டாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு வானதி சீனிவாசன் வலியுறுத்தல். அதானியை தனி விமானத்தில் அழைத்து சென்று 6000 கோடி கடன் வாங்கி கொடுத்த மோடிதான் முதல் குற்றவாளி. பிரதமர் நரேந்திர மோடி ஒரு கொள்ளைக்காரர் எனவும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ காட்டம். முதலமைச்சரிடம் கேள்வி எழுப்புவது ஏன்? நரேந்திர மோடி தானே குற்றவாளி, இதிலே அவருடைய அரசுதானே குற்றவாளி. ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் ஹிந்தி தடுக்கப்படாமல் இருந்திருந்தால் நாம் மோடி வித்தைக்கு மயங்கி இருப்போம். பாஜக இன்று நம்மை ஆட்சி செய்திருக்கும். திமுக மீதான விமர்சனத்தில் நமக்கு கவலை இல்லை, அதனை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் என திருமாவளவன் பேச்சு. நான் ரஜினியிடம் பேசிய விஷயத்தை யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என சீமான் விளாசல். ரஜினிகாந்த் சினிமா சூப்பர் ஸ்டார், தான் அரசியல் சூப்பர் ஸ்டார் எனவும் கலகலப்பான பேச்சு. ஒரு தடவை தாண்டா என் கூட நான் அவரும் நின்று ஒரே ஒரு தடவை. ஐயோ ஐயோ ஐயோ, ஏன் தெரியுதா? அவர் திரையுலகின் சூப்பர் ஸ்டார், நாம அரசியல் சூப்பர் ஸ்டார், 2 ஸ்டார் வாங்கிட்டான். தான் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் 8 வழிச்சாலையும் வராது, பரந்தூரில் விமான நிலையமும் கட்ட முடியாது என சீமான் திட்டவட்டம். வாய்ப்பில்லை ராஜா, ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ எனவும் ஆங்கிலத்தில் பேசிய சீமான். வாய்ப்பில்லை ராஜா,
ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, வெரி ராங். ஒன்றும் உடல் நலக்குறைவு காரணமாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் மருத்துவமனையில் அனுமதி. தீவிர சிகிச்சை பிரிவில் செயற்கை சுவாச கருவி பொருத்தப்பட்டு சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தகவல். சென்னை மாநகராட்சியில் அவசர கால மருத்துவர்களுக்கான மதிப்பூதியம் உயர்வு. சிறப்பு அறுவை சிகிச்சை மருத்துவர்களுக்கான மதிப்பூதியம் 1000 ரூபாயிலிருந்து 2500 உயர்த்தி மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம். கொடைக்கானலில் கடும் பனிப்பொழிவுடன் சாரல் மழை. முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் வாகன ஓட்டிகள். தொடர் கனமழை காரணமாக பழனி பாலாறு அணை முழு கொள்ளளவை எட்டியது. கரையோர மக்களுக்கு பொதுப்பணித்துறை சார்பில் 2ஆம் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுப்பு. மருத்துவ சீட் வாங்கி தருவதாக கூறி ஏமாற்றிய கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகர் அனிதா கைது. ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட பெண் அளித்த புகாரின் பேரில் போலீசார் அதிரடி. திருவண்ணாமலையில் நிலம் அளப்பதற்கு லஞ்சம் கேட்ட ஒப்பந்த நில அளவையர் உள்ளிட்ட 2 கைது. லஞ்ச பணத்தை பெற்றபோது கையும் களவுமாக பிடித்த லஞ்ச ஒழிப்புத் துறையினர். குன்னூர் வெலிங்டனில் உள்ள ராணுவ பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. வரும் 30ஆம் தேதி திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் 9வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். ஜார்க்கண்ட் மாநில முதலமைச்சராக இன்று மீண்டும் பதவியேற்கிறார் ஹேமந்த் சோரன். ராஞ்சியில் நடைபெறும் விழாவில் ஆளுநர் சந்தோஷ்குமார் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று ராஞ்சி பயணம். ஜார்க்கண்ட் முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்கிறார். மகாயுதி கூட்டணியிலிருந்து யார் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டாலும் அவருக்கு சிவசேனா ஆதரவு அளிக்கும். பிரதமர் மோடி, அமித்ஷா எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் எனவும் ஏக்நாத் ஷிண்டே உறுதி. மகாராஷ்டிராவில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டும். உத்தவ் சிவசேனா கட்சியின் மூத்த தலைவர் சஞ்சய் ராவத் வலியுறுத்தல். இஸ்ரேல் லெபனான் இடையிலான யுத்தம் இன்று முடிவுக்கு வர உள்ளதாக அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. ஒப்பந்தம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கடந்த 14 மாதங்களாக நீடித்து வரும் போர் முடிவுக்கு வரும் என நம்பிக்கை. இலங்கை யாழ்ப்பாணத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ளம். 9400 பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 40ற்கும் மேற்பட்ட வீடுகள் சேதம். தென்கொரியாவில் 50 ஆண்டுகளில் இல்லாத வகையில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவு.
விமான நிலையங்கள் மூடப்பட்ட நிலையில் ரயில் சேவையும் நிறுத்தப்பட்டதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. ப்ரோ கபடி லீக் தொடரில் புனேரி பால்டன் அணியை வீழ்த்தி ஹரியானா ஸ்டீலர்ஸ் வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் குஜராத் ஜெயின்ஸ் அணியிடம் விழுந்தது பெங்கால் வாரியர்ஸ். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனிற்கு 120 ரூபாய் குறைந்து 56,720 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,090க்கு விற்பனையாகிறது.